அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜூன் மாத பலனுங்க. எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சையும் பாருங்க, அம்மன் அருள் டிவில நிறைய கொடுக்குறோம். ஆங்கில மதம் கொடுக்குறோம், தமிழ் மதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்கும். எல்லா கிரக பயிற்சிக்கும் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவில இருந்து கொடுக்குறோம்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய நோக்கம். தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது. முக்கியமான விஷயம் நல்ல நிறைய பேர் பாருங்க ஜூன் மாசம் பிறந்தாவே முகூர்த்த நாள் சூப்பர் முகூர்த்தமா வருதுங்க. எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம் தான். கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், அதுவும் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. ஜூன் மாசம் 8ஆம் தேதி பாருங்க சூப்பரான முகூர்த்தம். ஜூன் மாசம் 14ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்தம். அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நாள். இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க. வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் பாருங்க. பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் 9ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு, தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லாருமே முருகப்பெருமானுடைய அருள் பற்று கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. பொதுவா பாருங்க மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மேசராசி என்பட்ட அதிகமா இருக்கும். எப்படி இதுலயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ஒரே ராசி தான் இந்த மேச ராசி தான். ஒரு விடாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. எப்படி விடாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இதுலயுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மேசராசின்னு பட்டு அதிகமா இருக்கும். எப்படி நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு திறமையான குணம் எல்லாமே கொண்ட ஒரே ராசி தான் இந்த மேச ராசி தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை பயங்கரமா சாதிக்கணும்னு சொல்லி கொண்ட ஒரே ராசி இந்த மேச ராசி. எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மேச ராசி தான். என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த மேச ராசிக்காரங்க. தன்மானத்தோட இருப்பாங்க மேச ராசிக்காரங்க. எப்படி தன்மானத்தோட இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன, நம்ம நல்ல ஒரு தைரியமான குணம், நல்ல நம்மளை மதிச்சா மற்றவங்களை மதிப்போம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி தான் மேசம்தான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணும். இவங்களுக்கு ஸ்லோவா பார்க்குற விஷயமே உங்கள்கிட்ட நீங்க பார்க்கவே முடியாது. இதான் மேஷம். ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்கணும். என்கிட்ட நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இதான் என்கிட்ட இருக்கும். நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன். எனக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம். எனக்கு அதை செய்யக்கூடிய மைண்ட் பவர் என்கிட்ட இருக்கு. அப்படி கொண்ட ராசி தான் மேசராசி. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் நம்ம அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் பார்க்குறோம். இப்ப மந்திரி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு, இந்த மாசம் ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு. மெயினா பாருங்க, ஜூன் மாசத்துல பயங்கரமான ஒரு வளர்ச்சிக்கு போகக்கூடிய ஒரே ராசி எதுனா மேசராசியை தான் பந்தாடி வரும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோங்க. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசிலே யார் இருக்கா, சுக்கிர பகவான் இருக்காரு. ராசிலே சுக்கிர பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல சூரிய பகவான், 3ஆம் பாவத்துல புதனும் குருவும் சேர்ந்து இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். ஆனா அவர் 5ஆம் பாவத்துக்கு ஜூன் மாசம் 6ஆம் தேதியே வந்துருவார். 5ல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கு. 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 12ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துக்கு வந்துருவார். 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்க ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வந்துருவார். ஜூன் மாசம் 25க்கு அப்புறம் சொல்றேன். இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு. மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். இப்ப என்னன்னா, இதுல ஏன் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஃபுல்லா இருக்குன்னா, நல்லா பாத்துக்கங்க. இந்த ஜூன் மாசத்துல உங்க ராசி அதிபதி நீசத்துல இருந்து வெளில வராருங்க.
ஒரு கிரகம் சுத்தர நீங்க பலம் இழந்து போயிட்டீங்க. ஏதாவது பாருங்க, உடம்புல எதுவுமே இல்லை, தெம்பே இல்லை, என்னால முடியல அப்படிங்கிற கண்டிஷனுக்கு எத்தனை நாள் இருந்தீங்கன்னா 4-5 மாசமா நீங்க இருந்தீங்க. மேசராசி கேட்டா சொல்லுவாங்க, ஒரு குழப்பத்திலே என்னால இருந்தேன், எதுவுமே ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து என்னால ஒரு இறங்க முடியல, எனக்கு குடும்பத்துல ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டேன், தேவையில்லாத பிரச்சனையை இன்வால்வ் ஆகி நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி மாட்டிக்கிட்டேன்? நிறைய செலவை பார்த்தையும், நிறைய தடையை பார்த்தையும், வம்பு வழக்க பார்த்தையும், பிரச்சனையை பார்த்தையும், தடையை பார்த்தையும். மேசராசியை கேட்டா சொல்லிடுவாங்க. செலவு குடும்பத்துல அதிகமா இருந்துச்சு. தன்னுடைய குழந்தைகளுக்கு செலவு, தன்னுடைய வீட்டுல செலவு, இடம் பூமியில செலவு, வீடு கட்டினேன் அதுல அப்படியே நிக்குது, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இருக்குது, வருமான இன்கம் பெருசா எனக்கு சொல்லிக்கிறாப்புல இல்லை. கேட்டா கேளுங்க மேசராசி ஆமான்னு சொல்லுவார். ஆமா. சகோதர சகோதரிட்ட ஒரு மன வருத்தம், கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது, இருந்திருக்கும், இருக்கும். சரியான ஒரு அனுகூலம் இல்லை, எனக்கு செலவா தான் கொடுக்குது, வம்பு வழக்கு பிரச்சனை, அம்மாவுடைய உடல், அப்பாவுடைய உடல்ல பிரச்சனை, எனக்குடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு செலவு நிறைய இருந்துச்சு, எனக்கு கஷ்டப்பட்டே இருக்கு, எனக்கு லைஃப்ல மாறுமா மாறாதா? ஜூன் மாசம் கரெக்டா 6ஆம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, ஒரு லைஃப் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஜூன் மாசம் 6, 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய சேஞ்ச் ஆகும். ஏன்னா வேலை உத்தியோகம் சரியா இல்லை, உத்தியோகம் சரியில்லை, உத்தியோகம் மாறிட்டே இருக்கு. 5 மாசம் எனக்கு வேலை இல்லை, வீட்டுல தான் உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் கேளுங்க மேசராசிக்கிறேன். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி. இனிமே பாருங்க லைஃப்ல சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க. முதல் பாயிண்ட், குழந்தை பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கும் மட்டும் பாருங்க. மேஷம், குழந்தையுடைய சத்தம் குடும்பத்துல கேட்கணும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கருத்தரிக்கும். கண்டிப்பா காதல் திருமணமா 2வது திருமணமா 2மே நடக்கும் பாத்துங்க. திருமண தடைக்கு நான் சொல்ல வரல, திருமணம் பேசி கிட்ட போய் நின்னுச்சா திருமணத்துல, இனிமே நிக்காது, கவலைப்படாதீங்க. பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க. இன்னும் 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, இன்னும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நான் சொல்றது ஜூன் மாசம் 25க்கு அப்புறம் காதல் திருமணம் 2வது திருமணம் 2மே கைக்கூடி வரும். பர்ஃபெக்டா வேலை செய்யும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எது சம்பந்தமா சீட்டு கேட்டிருக்கீங்க, சீட்டு கிடைக்கலையா? முயற்சி பண்றீங்க, சீட்டு தானே கிடைக்கல. ஆனா இனிமே ஜூன் மாசம் எது பண்ணாலும் உங்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க, எந்த ஒரு ஷீட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, ஞானம் பயங்கரமா இருக்கும். இனிமே நீங்க கவலையே படாதீங்க. இந்த ஜூன் மாசத்துல படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு நீங்க போவீங்க. இனிமே ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கரெக்டா. ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் யார் லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலையை மட்டும் எழுதி பாருங்க. ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. லக்னத்தோட சூரியன் இருந்தவங்க மட்டும்தான், எல்லாரும் எழுதாதீங்க. உங்க ஜாதகத்துல லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருந்தா அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் கிடைக்குன்னா சூரியன் வீட்டுக்கு செவ்வாய் போறாரு. வீட்டுல ஆசைப்பட்ட பொருளாம் வாங்குவீங்க. நகை, பணம், சேமிப்பு, சுப செலவு, சுபகாரியம் ஜூன் மாசத்துல நிறைய பேருக்கு நடக்கும். இது கன்ஃபார்ம். காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். எப்படிப்பட்ட பூர்வீக சொத்துல கேஸ் இருந்துச்சு, எனக்கு இந்த இடத்த விட்டா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், அந்த அப்பாவுடைய சொத்தை வித்தா இந்த பணம் கிடைக்கும், அம்மாவுடைய சொத்தை கரெக்டா இவ்வளவு பணம் கிடைக்கும் சொல்லி எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அந்த சொத்தெல்லாம் இப்ப வித்துருவீங்க. நல்ல ரேட்டுக்கு விற்கக்கூடிய அமைப்பு, சொந்தமா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீட்டுல சுப செலவு காரியக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். நகை, பணம், சேமிப்பு பயங்கரமா இருக்கும் பாத்துக்கோங்க. எந்த பேங்க்லலாம் போய் நீங்க லோன் கேளுங்க, நீங்க லோன் கேட்டுதான் ஆகணும். கேட்பீங்க, கண்டிப்பா கிடைக்கும். 5ல செவ்வாய் கேது, கண்டிப்பா பேங்க்ல எங்க போய் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும். இப்ப அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்துல இனிமே மருத்துவ செலவு, நீங்க மருத்துவமனை பக்கமே போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, இதய சார்ந்த தொந்தரவு, அடுத்து என்ன அம்மா அப்பாவுக்கு யாராச்சும் உடல் உபாதை இது மாதிரி இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் வரும். எங்க வெளிநாட்டு வெளியூர்ல எங்க போய் வேலை பார்த்தாலும் வேலை ஒத்துதல ஒரு பெரிய அளவுக்கு நீங்க சாதிப்பீங்க. எத்தனை பேர் ப்ரொமோஷன் வேணுமா, வேலை மாறலான்னு ஐடியா எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? மேசராசி கேளுங்க. ஆமா, எனக்கு இந்த ரொம்ப நாள் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு மாறலான்னு ஒரு பிளான் இருக்கு. கண்டிப்பா மாத்துவீங்க. நல்ல வேலையா, சூப்பர் வேலையா, அனுகூலமான வேலையா கண்டிப்பா அமையும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது. இதாங்க மேசம். எதிரியை வெல்லக்கூடிய நேரம் வரும். உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் உங்களுக்கு நண்பனா மாறுவான் இனிமேல் இந்த காலகட்டம். கடன் அடைபடும், தொழில் நல்லா இருக்கும். தொழில் பண்றவங்க 7.5 சனி வந்துருச்சு அப்படி இப்படின்னு பயமுறுத்துவாங்க, நீங்க கவலையே படக்கூடாது. சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்காரா
அப்ப 7 சனி பாதிக்காது, அவ்வளவுதான். தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி போட்டு தொழில் சனி போக நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். பெருசா பண்ணாம சிம்பிளா பண்ணுங்க, அவ்வளவுதான். பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம். இப்ப கொடுக்க வாங்கல் பண்ணலாமா வேண்டாமா? சூப்பரா பண்ணலாம். கமிஷன் வியாபாரம் யாரெல்லாம் பண்றீங்க நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட்லாம் சூப்பரா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறையெல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் சொன்னக்கூடிய துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய இப்போ எடுங்க, லாட்ரி யோகத்தை நிறைய இருக்கு. அதை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க, சூப்பரா அடிக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களும் பாருங்க, வேற கண்ட்ரியை மாறலாம், லாட்ரியும் எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை மூவ் பண்ணது வெற்றி நிச்சயம். வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சொல்றேன், நிரந்தரமான வேலை உங்களுக்கு அங்கே கிடைக்க போது பாத்துங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கு பாத்துங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவம், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் வேலை, இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது, பாத்துங்க. தடைகள் கிடையாது. இனிமேதான் ஜூன் மாசம் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, ஜூன் மாசம் 6, 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை வெற்றியா மாறிட்டே வரும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன்களை பார்த்தீங்கன்னா, முதல் நட்சத்திரம் அஸ்வினி. எப்பா 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டங்க. எதை எடுத்தாலும் தடை, தாமதம், கடன், பகை, எதிரி, பிரச்சனை, வம்பு, வழக்கு, என்னென்ன லைஃப்ல பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நொந்து போயிருக்கீங்க அஸ்வினில பிறந்தவங்க. குடும்பத்துல ரொம்ப செலவு வரவுக்கேற்ற செலவு அதிகம், ரொம்ப கஷ்டம், தடை, தாமதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. ஒரு நிம்மதியான இருக்கக்கூடிய தருணம் வருது. வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், உத்தியோக உயர்ப்பது, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. இப்ப ஆசைப்பட்ட பொண்ணை திருமணம் பண்ணுவீங்க. காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமண வாழ்க்கையில தடையா, தாமதமா எதுவுமே இருக்காது. அஸ்வினில பிறந்தவங்க மட்டும் டைமிங் பக்காவா இருக்குது. இந்த ஜூன் மாசத்துல பாருங்க, இனிமேதாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இனிமே கஷ்டத்தை குறைப்பீங்க. மருத்துவம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம் 25க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே டோட்டலா ஆகும். நம்ம சொல்றது எப்ப 25 ஜூன் மாசம் 25க்கு அப்புறமாக ராசியை விட்டு 2ஆம் இடம் சுக்கிர போயிட்டா வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் பாருங்க. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப கலைகளை விரும்பிய ரொம்ப கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். திருமண வழக்குள்ள தடை, கணவனுடைய ஒற்றுமை, திருமணத்தில் ஒரு சுப செலவு, சுபகாரியம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க பயப்படாம பயணிங்க. யாரு? பரண்யத்துல பிறந்தவங்களுக்கு எதுலையுமே பயப்படாதீங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான இருக்கணும், நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்கள்கிட்ட இனிமே எது வந்தாலும் நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடிகிற திறமையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேசி பிரச்சனை, வீடு பிரச்சனை, இட பிரச்சனை எல்லாமே சரியாகும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல் எப்படியும் சாதிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம். எந்த காரியம் எடுத்தாலும் சரி இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குது. யாருக்கு? கார்த்திகை பிறந்தது லைஃபை வாழக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய ஜூன் மாத பலன் மேஷ ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் கொண்ட மாதமாகவே அமைகிறது.